நாள்தோறும் புதியவை. இன்னும் வீடு சேரவில்லை. ஜூலை 3. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. ரூஸ்வெல்ட் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலம் அது. ஒருமுறை அவர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு பயணப்பட்டார். அங்கு தன்னுடைய பணிகள் நிறைவு பெற்றதும் ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு பெரிய கப்பல் ஒன்றில் தாயகம் திரும்பினார். அந்த கப்பலில் ஒரு சக பிரயாணி 40 ஆண்டு கால ஊழிய பணியை நிறைவு செய்து வீடு திரும்பி கொண்டிருந்தார். இந்த நபர் ஆப்பிரிக்கா மக்களிடையே ஒரு தொலைக்கோடி கிராமத்திலே கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அநேகரை இரட்சகரிடம் வழி நடத்தி இருந்தார். அவர் பெயர் ஹென்றி மோரிசன் என்கிற மிஷனரி. கப்பல் துறைமுகத்தை எட்டியதும் பெருந்திரள் கூட்டம் ஜனாதிபதியை வரவேற்க அலைமோதியது. கண் கவர் வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் ரூஸ்வெல்ட் கடந்து சென்றார். 40 வருட கால ஊழியத்தை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பிய ஊழியர் ஹென்றி மோரிசனை வரவேற்க ஒருவர் கூட செல்லவில்லை. குறுகிய கால அயல் நாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் ஜனாதிபதிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கிடைக்க 40 ஆண்டுகள் ஊழிய பணியை அயராது செய்து வீடு திரும்பும் தன்னை வரவேற்க யாரும் வரவில்லையே என்று தன் மனதில் அழுதார். கர்த்தருடைய ஊழியர் காதில் ஒலித்த மெல்லிய குரல் இவ்வாறு கேட்டது: மகனே, நீ இன்னும் வீடு சேரவில்லை. உன் தாயகம் பரலோகம். அங்கு நீ வரும்போது உன்னை வரவேற்பதற்கு நானும் எண்ணற்ற தூதர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் தமது மெல்லிய குரலாலே தேற்றினார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய மனிதனும் தன்னுடைய வீடு பரலோகில் உண்டு என்பதை உணர வேண்டும். அநேகர் இந்த பூலோகத்தில் தாங்கள் கட்டும் வீட்டையே நிரந்தர வீடாக எண்ணுகின்றார்கள். பக்தனாகிய தாவீது பின்வருமாறு எழுதுகிறார்: தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். சங்கீதம் 49:11. இவ்வுலகில் நாம் கட்டுகிற வீடும் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் அழிவை சந்திக்கும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். வீடுகளில் குடியிருக்கும் நாம் அனைவரும் இன்னும் வீடு சென்று சேரவில்லை என்பதை நினைவில் கொண்டு அந்த நித்திய வீட்டின் பிரஜைகளாக மாற கர்த்தரிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் ஆயத்தம் செய்யும் நித்திய வீட்டில் நாங்கள் பங்கடைய உதவி செய்யும். ஆமேன்.